இங்க நம்ம ராணாக்கு கல்யாணமாகி எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போறான். அப்ப அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கும்போது பாட சொல்றான். அந்த பொண்ணுமே நல்லா பாடுறா. ஆனா இந்த பொண்ணோட பாட்டை கேட்டு தூங்கிட்டு இருந்த எல்லாருமே எழுந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிடறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நைட்டும் பாழா போயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க மாமியார் மளிகை கடையில நிறைய கடன்லாம் வாங்கியிருப்பாங்க. சோ இவங்கள பார்த்ததுமே துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதே வேகத்தோட வந்து இந்த பொண்ணு கிட்ட இனிமேல் நம்ம தையல் வேலையை ஒழுங்கா செய்யணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றாங்க. சோ இந்த பொண்ணுமே ஓகே சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுக்க போறா. அப்பதான் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ஒரு ஆசை இருந்தது, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இப்ப நம்ம திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவனுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. நீங்க தான் இனிமேல் என்ன இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. சோ இவனுமே எதுவுமே புரியாம ஓகேன்னு தலையாட்டிடுறான். தென் வீட்டுக்குள்ள பேசும்போது இந்த பொண்ணு ஒரு பெட்ஷீட்டை காமிக்கிறா. அது அவங்க அம்மா இவங்களுக்கு கொடுத்தது, அவங்க அம்மா கொடுத்தது. சோ நம்மளோட பொண்ணு கொடுக்கணும். ஆனா இது வரைக்கும் நான் ஒரு பையனையும் பார்க்கல, லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னுமே லவ் மூலியா தான் இருக்காங்க. இப்போ இதை கேட்டதுமே நம்ம ஒய்ஃப் எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண வச்சிடணும்னு சொல்லிட்டு சித்தப்பா கிட்ட ஐடியா கேட்கறான். அவருமே முதல்ல லவ் பண்ணனா சைட் அடிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. அதே மாதிரி இவனும் போய் அவங்க ஒய்ஃபை சைட் அடிக்கிறான். பட் இதை பார்த்த ஒய்ஃபுமே உங்களுக்கு சைட் அடிக்க கூட தெரியலன்னு சொல்லிட்டு அவளே சொல்லி கொடுத்து சைட் அடிக்க வைக்கிறா. இப்படியே இந்த பொண்ணு கிட்ட சின்ன சின்ன சேட்டெல்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால இவங்களுக்குள்ள மேரேஜ் லைஃப்லாம் தாண்டி லவ் அதிகமாகி நல்லா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணோட ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அப்ப இந்த பொண்ணோட தம்பி ஒரு மியூசிக் ஆல்பம் போற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்ட ஹீரோமே என்னோட ஒய்ஃப் கூட நல்லா பாடுவாங்க, ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவங்களுமே ஆனா சான்ஸ் கொடுக்குறான், ஆனா 3000 ரூபாய் தான் படம் தருவோம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே 3000 ரூபாய் இவங்களுக்கு அதிக மாதிரி தெரியும். சோ சரின்ட்டு ஒத்துக்குறாங்க. அண்ட் சூப்பரா பாடி காசையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. தென் இவங்க லவ் லைஃப்ல என்னோட வீட்ல நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோ அதுக்கான கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த இந்த பொண்ணுமே என்ன ஏதுன்னு கேட்கறா. அப்பதான் இவன் கல்யாண ஏற்பாடுலாம் இப்படிதான் பண்ணணும், சோ அப்பதான் வந்து நான் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி உன்னை கூட்டிட்டு போக முடியும்னு சொல்றான். பட் அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு மாப்பிளைக்கு பதிலா ஒரு பொம்மையை வச்சிருக்கா. அதை பார்த்ததுமே என்னோட பக்கத்துல யாருமே இருக்க கூடாது, உங்களை தவறுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. இருந்தாலும் இதெல்லாம் சும்மா தானே, அதெல்லாம் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு நாடகத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு கிட்ட ஒருத்தவங்க அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை தைக்க சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை தான் இவங்க போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுமே அதுக்கான காசை 2000 ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. இந்த பொண்ணுமே அந்த மாமியார் எதிரிலே அந்த 2000 ரூபாய் கொடுத்துறா. அதை பார்த்ததுமே ஏது இது காசுன்னு கேட்கறாங்க. அப்பதான் இவங்க பாட்டு பாடி வந்த காசுன்னு சொல்றாங்க. சோ காசு வரணும் நீ பாட ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. அண்ட் கொஞ்ச நாளே ஒரு மியூசிக் ஆல்பத்துல வீடியோட சேர்ந்து சாங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்க பர்மிஷன் தர மாட்டாங்க. சோ ஹீரோக்கு ஐடியா வந்து அந்த மளிகை கடைக்காரங்க கிட்ட போயிட்டு எங்க அம்மா கிட்ட காசு கேளுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அப்ப இவங்க அசிங்கப்படுத்துறாங்க. அதை கேட்டதுமே இவங்க அம்மா மருமக கிட்ட நீ ஏதோ மியூசிக் ஆல்பம் பண்ண போறேன்னு சொன்னியம்மா, அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுமா, அதுல வர காசை இவங்க கிட்ட கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. சோ இவங்களுமே ரொம்ப சந்தோஷமா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.